வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது உங்கள் குங்குமம் ரிவ்யூ. சரி, வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்களா, கரெக்டா நம்ம இலக்கியா இருக்காங்களா, அவங்க வந்துட்டு வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாங்க கார்த்தியை. அது மட்டும் இல்லாம சீரியல்ல இப்ப தொடர்ச்சியா நடந்துச்சு. அப்படியே அஞ்சலியை பிடிச்சி வெளியே அடிக்கிற மாதிரி அடிச்சு ஓட விடுற மாதிரியும் நிறையவே காட்டியிருப்பாங்க. ஆனா அது எதுவுமே உண்மை இல்லைங்க, அது எல்லாமே அஞ்சலியோட கற்பனை. அஞ்சலி வீட்டுல இருந்து கற்பனை பண்ணிருக்கா. திடீர்னு வந்து பார்க்கணுமே, அப்படியே கார்த்தி இருந்து அம்மா அம்மான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. அப்பதான் திடீர்னு எழுந்து வரா. ஒரு பக்கம் வந்த உடனே கீழே சடசடன்னு ஓடி வரா. உடனே கார்த்தி எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கேன், நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றேன். அது மட்டும் இல்லாம நம்ம இலக்கிய வந்து கண்ணு செய்யலே சொல்றாங்க, இருடி உனக்கு எனக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த சமயத்துல கரெக்டா நம்ம கார்த்தி இருக்காங்களா, இந்த மாதிரி அந்த எஸ்எஸ்கே தான் எனக்கு கரெக்டாக இஷ்டம் அப்படின்னா அஞ்சலி கிட்ட மெசேஜ் எல்லாம் வந்து நினைச்சு அஞ்சலி கிட்ட ஃபோன் பண்ணி நீ பேசணும்னு சொல்லிட்டு சொன்னாலே, 2 நாளைக்கு முன்னாடி நீ பேசணும்னு சொல்லிட்டு அஞ்சலி எங்ககிட்ட சொன்னாலே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்ன அஞ்சலி இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க அஞ்சலி இருந்து திருத்து முழிக்கிறா ஒரு பக்கம். உடனே பார்க்கணும் அஞ்சலி இருந்து உங்க வயசு மாதிரி இருந்துச்சு கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என் வயசுக்கும் இன்னொருத்தர் வயசுக்கும் உனக்கு வித்தியாசம் தெரியாதா, எனக்கு என்னமோ இதுல டவுட்டாவே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பேசினு இருக்கும்போது உடனே ஜானே இருந்து இன்னைக்குடாப்பா என்னன்னு தெரியல, திடீர்னு சரதசன் டாக்டர் வரணும்னு சொல்லிட்டு காலையே கிளம்பிட்டா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கார்த்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான், நம்ம காலைல தான் நம்ம கரெக்டா படத்தை வந்து நம்ம ரிலீஸ் ஆகும், இவ காலையிலேயே நம்ம கரெக்டா வெளியே வந்த பின்னாடி இவ போய்க்கிறான்னா ஒருவேளை இவ தான் நம்மளை கடத்திருப்பாளா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. ஆனா அதெல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நார்மலா மைண்ட் அது ஃப்ரீயா விட்டுறாரு. ஆனா அஞ்சலி தான் பண்ணான்ற விஷயம் தெரிய வந்துச்சு. அஞ்சலிக்கு அவ்வளவுதான், அவ கதை கோவிந்தா தான். சரி, இப்படி ஒரு பக்கம் போயின்னு இருக்கும்போது மறுபக்கம் இந்த கேள்வியெல்லாம் கேட்டுக்கும்போது அஞ்சலி வந்து பதட்டத்தோடய பேசினு இருக்காங்க. சரி, ஓகே, கார்த்தி தான் வந்துட்டால, நாளைக்கு நல்லபடியா போய் செக்கப் பார்த்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு பைரவி சொல்ல உடனே அஞ்சலிக்கு பக்கு திக்கு திடீர்னு இப்படி மாட்டிடுமாடா அப்படின்னு சொல்லிட்டு பக்கு மூசி விட்றா ஒரு பக்கம். உடனே பாருங்க இப்ப என்னடா போய் சொல்ல போறோம் அப்படின்னு சொல்லிட்டு 7 மாசம் இன்னும் ஒரு பெருசா அவளை எதனா பிரச்சனை இருக்குப்பா, குழந்தைக்கு வளர்ச்சி இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு ட்வின்ஸ் வேற என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு ஜானி இருந்து ஆமாப்பா நானும் இதை கேட்கலான்னு நான் எவ்வளவோ பேரை பார்த்துருக்கேன். ஆனால் ட்வின்ஸ் நார்மலானாவே வயிறு பெருசாகிட்டு ட்வின்ஸ் இருந்தே எப்படி பெருசாகலாம், ஒருவேளை குழந்தையில் எதனா பிரச்சனை இருக்குமோ வளர்ச்சி இதெல்லாம் போய் எதுக்கும் டாக்டர் நல்ல டாக்டரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசின்னு இருக்காங்க. அவங்களே நல்ல டாக்டர் தானே அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலி சொல்ல இல்லை பெரிய டாக்டர் வேற எங்கேயும் போய் பார்க்கலாம், ஒரு டைம் மாற்றி பார்க்கலாம், வேற வழி இல்லை, குழந்தை இன்னும் வளர்ச்சியாக இருக்கணும், எங்கே போனாலும் நார்மலாக இருக்குது நல்லா இருக்குதுன்னு தான் சொல்கிறாங்க தவிர வயிறு இன்னும் பெருசா வழியே எனக்கு என்னமோ சந்தேகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஜானகி சொல்ல உடனே அஞ்சலி ஒரு பக்கம் மழுப்ப ஆரம்பிக்க உடனே நம்ம கார்த்தி வந்து அம்மா என்ன சொல்றாங்களோ அதை தான் செய்யணும், உன் இஷ்டத்துக்கெல்லாம் ஆட முடியாது அஞ்சலி, தேவையெல்லாம் பண்ண குழந்தை விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விட்டுறாரு. உடனே அஞ்சலி ஒரு பக்கம் சைலண்டா போயிடுறாங்க. இதுக்கப்புறம் என்ன பேசினாலும் நம்ம பருப்பு வேகாதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சு போச்சு, இதுக்கு மேலே பேசியும் யூஸ் இல்லை, அதெல்லாம் எதுவுமே பேசாம வாயை மூடிட்டு சைலண்டா வெளியே போயிடுறா. சரி, இப்படி ஒரு பக்கம் நடந்துன்னு இருக்கும்போது மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம தலைமை எஸ்எஸ்கே கிட்ட இருந்து அஞ்சலிக்கு போன் வருதுங்க. ஆனா அஞ்சலி இருந்து போன் எடுக்காம இருக்கிறாங்க. கார்த்தி கரெக்டா குளிக்க போயிட்டான்னு நினைச்சுன்னு போனை எடுக்கிறாங்க. போனை எடுத்து சொல்லுங்கப்பா என்னப்பா இப்படி ஆகி போச்சு, வீட்டுக்கு வந்துட்டாங்க, என்ன நோடு நுங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஆனா அந்த இலக்கிய என்னை பத்தி எதுவுமே சொல்ல காணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நல்லவன் மட்டும் நம்பிடாத, ஏதோ பெரிய பிளான் வச்சுன்னு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி உஸ்பேத்த ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாம் எங்க போய் முடியப்பா சொல்லுங்க சுடுகாடி. ஸோ நண்பர்கள், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, ரெண்டிங் மேல தட்டி விட்டு போங்க. அப்பதான் நான் போற அடுத்த வீடியோ உடனுக்குடன் வரும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, நன்றி, வணக்கம், வந்தனம், வருக தருக.